ரைட். 35வது ஆர்கானிக் குவிசஸ்க்கு வந்திக்கிறோம். சரியா? ரைட். இதில் முதலாவது கேள்வியை பாருங்கள். இது ஒரு பென்சீன். இந்த பென்சீனில் இருந்து இந்த விளைபொருளை நாம் தொகுக்கணும். இந்த பென்சீனில் இருந்து இந்த விளைபொருளை நாம் தொகுக்கணும். இதில் கவனிங்க, 2 குளோரின் இந்த OH தொகுதி சார்பாக இந்த 2 குளோரினும் ஓத்தோதானத்தில் பிணைஞ்சிக்குது. எங்களுக்கு தெரியும் ஓத்தோதானம் பராதானம் எப்படி பார்க்குறதுன்னா, ஒரு தொகுதி இணைஞ்சிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இந்த எக்ஸ் சார்பாக இந்த ரெண்டும் ஓத்தோதானம். எக்ஸுக்கு எதிராக உள்ள இந்த தானம் பராதானம். ஓத்தோதானம். எக்ஸுக்கு எதிராக உள்ள இந்த தானம் பராதானம். சரியா? ரைட். இப்போ இதனை நாங்கள் சொல்லுவோம் மெட்டாதான். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நான் லைட்டாக ரீகால் பண்ணிவிட்டு எங்களோட கேள்வி வைக்கிறேன். நாங்கள் வரும் எங்களோட கேள்வியில் பாருங்கள். அப்போ இந்த OH தொகுதி சார்பாக இது ரெண்டும் ஓத்தோதானத்தில் பிரதிடப்பட்டிக்குது. அதாவது இந்த 2 குளோரினும் இந்த OH தொகுதிக்கு பராதானத்தில் இன்னொரு OH பிணைஞ்சிக்குது. சரி, இன்னொரு OH பிணைஞ்சிக்குது. அப்படின்னா இந்த இடத்துல முக்ளோரோ பிரதியீடு நடந்தாலுமே முக்ளோரோ பிரதியீடு நடக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த இடத்துல OH தொகுதி வந்திக்கும். சரியா? OH தொகுதி வந்திக்குதுன்னா ஏதோ ஒன்று வந்து, சரியா, OH தொகுதி வந்திக்குதுன்னா உங்களுக்கு மறைமுகமாக OH தொகுதி அந்த இடத்துல வந்திக்குதுன்னா உங்களுக்கு மறைமுகமாக ஒரு ஐடியா வந்திக்கணும். ஒரு NO2 ஈக்குது. இந்த NO2வை NH2ஆக மாற்றுறாங்க. இந்த NH2ஆக மாற்றி இதில் இருந்து ஒரு OH தொகுதி வந்திக்குதுன்னு உங்களுக்கு மைண்டில் படும். சரி, இது ஓகே தானே? இதுக்கு பிறகு தான் ஏற்கனவே இந்த இடத்துல என்ன ஆகிது, OH தொகுதி ஒன்று ஆகிது. சரியா? OH தொகுதி எப்படி வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் மறைமுகமான ஒரு ஐடியாவை சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டெப் நடந்து இதுக்கு பிறகு தான் இந்த ஃபீனோலில் இந்த OH தொகுதி வந்ததுக்கு பிறகு தான் இந்த OH தொகுதி சார்பாக குளோரின் எரி. இப்போ உங்களுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு, இந்த மாதிரி ஒரு இடைநிலை விளைபொருள் இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் Cl2 நீர் அல்லது Cl2 யூஸ் பண்ணுற டைமில் இப்போ இந்த தொகுதி 2ல் இந்த ஃபீனோல் சார்பாக இந்த இடத்துல குளோரின் ஏற்றுறதா அல்லது இந்த ஃபீனோல் சார்பாக இந்த இடத்துல குளோரின் ஏற்றுறதா அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். சரியா? நாங்கள் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? ரைட். அப்போ இதுக்கு சொல்யூஷனாக நான் ஒன்று சொல்கிறேன். சரியா? எனிலீனாக இருந்தாலும் அப்படி தான். இந்த ஃபீனோலில் இந்த இடத்துல குளோரின் ஏறுறதா அல்லது இந்த என்லின் சார்பாக இந்த இடத்துல குளோரின் ஏறுறதா, அப்படி பிரச்சனைக்கு தானே. இந்த என்லீனும் சரி ஃபீனோலும் சரி அதிக ஏவும் ஓத்தோபரா வழிகாட்டி. ஸோ இப்படி பிரச்சனைக்கிறதுனால இந்த இடத்துல என்லீன் வராமல் நாங்கள் நைட்ரோபென்சீனை வச்சுக்கொள்வோம். இந்த நைட்ரோபென்சீன் சார்பாக, அதாவது இந்த ஃபீனோலுக்கு நைட்ரோபென்சீன் ஏறிக்குது. இந்த இடத்துல நாங்கள் Cl2 போட்டால் எப்படி வரும்னு நாங்கள் யோசிப்போம். சரியா? ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு ஃபீனோல் இருக்குது, இந்த இடத்துல ஒரு NO2. சரியா? இந்த ஃபீனோல்னு சொல்கிறது அதிக ஓத்தோபரா வழிகாட்டி. ஸோ இந்த இடத்துல ஓத்தோ பராதானங்களில் குளோரின் ஏறப்போகுது. இப்போ ஓத்தோதானத்தில் குளோரின் ஏறிட்டு வச்சுக்கணும். பராதானத்தில் NO2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏறாது. சரியா? அப்போ ஃபீனோல்ட கதை ஓகே, அதோட ரூட் சரி. ஆனால் NO2 ரூட்டை பாருங்கள். NO2 சார்பாக இது மெட்டாதானத்தில் இணைஞ்சிக்கணும். பாருங்கள், NO2 சார்பாக இதுவும் மெட்டாதானம். ஸோ NO2 ரூட்டும் ஓகே. ஸோ உங்களோட ஐடியா எப்படி வரும்னா, இந்த இடைநிலை விளைபொருளுக்கு தான் நீங்கள் Cl2 ஏற்றணும். சரியா? அப்படி ஒரு ஐடியாவை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட கேள்விக்கில் நீங்கள் போகும். சரியா? ரைட். அப்போ நாங்கள் எங்களோட கேள்விக்கில் வரும். அப்போ நான் ஒரு ஐடியாவை சொல்லிக்கிறேன். இந்த ஐடியாவை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட கேள்வியை நீங்கள் பார்ப்போம். ரைட். அப்போ இந்த இடத்துல சரியா? ரைட். அப்போ நான் ஐடியா எடுத்துகிட்டு வந்தேனே. ரைட். ஐடியா எடுத்ததுனால நான் முன்னுக்கு என்ன செஞ்சுட்டு வரேன், பின்னுக்கு என்ன செய்யலாம். ஓகே, நான் ஐடியா எடுத்ததுனால நான் முன்னுக்கு என்ன செஞ்சுட்டு வரேன். சரி, உங்களுக்கு இருப்பேன்டா நீங்கள் பின்னுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, இஷ்யூ இல்லை. நான் இந்த இடத்துல ஐடியா எடுத்ததுனால இப்போ உங்களுக்கு ஐடியா வராட்டி தான் நீங்கள் பின்னுக்கு என்ன யோசிச்சுட்டு வரீங்க. நான் பின்னுக்குள்ள ஐடியா முன்னுக்கு என்ன எடுத்துகிட்டு இப்படி தான் வரும். ஸோ அதே மாதிரி செய்யலாம், எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ நான் முன்னுக்கு என்ன ஐடியாவை எடுத்துகிட்டு வரேன். முதல்ல ஒரு ஃபீனோலை நாங்கள் உருவாக்கணும். சரியா? ஃபீனோலை உருவாக்கணும்னா ஃபீனோலை எப்படி உருவாக்கணும்னா ஒரு என்லைனில் இருந்து உருவாக்கணும். என்லைன் உருவாக்க. சரியா? இந்த இடத்துல நான் ஃபீனோலை போட்டுக்கொள்கிறேன். ஒரு ஃபீனோல் உருவாக்கணும். இந்த ஃபீனோலை நாங்கள் எதுலேருந்து உருவாக்கலாம்னா ஃபீனோலை ஒரு என்லைனில் இருந்து உருவாக்கலாம். இந்த என்லீனை நைட்ரோபென்சீனில் இருந்து தான் உருவாக்கணும்.
சரியா? இந்த ஸ்டெப் தான் ஃபீனோல் உருவாக்குறதுக்கான ஸ்டெப். இந்த ஃபீனோலில் NO2 ஏற்றம் செய்ய போகிறோம். அதுவும் இந்த ஃபீனோலில் இந்த பராத்தானத்தில் NO2 ஏற்றம் செய்யணும். ஸோ நாங்கள் வளமையாக NO2 ஏற்ற மாதிரி இந்த இடத்துல செய்ய மாட்டோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். சரியா? வளமையாக NO2 ஏற்றுறதுக்காக நாங்கள் NO2 ஏற்றுறதுக்காக செறிந்த H2SO4 செறிந்த HNO3 வெப்பம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல ஐதான HNO3 யூஸ் பண்ணுவோம். அப்போ ஓத்தோ அல்லது பராத்தானத்தில் ஏறும். எங்களுக்கு இந்த இடத்துல பராத்தானத்தில் NO2 ஏறுற மாதிரி எங்களுக்கு தேவை இடைநிலை விளைபொருள். ஸோ நான் அப்படி உருவாக்கி கொள்கிறேன். சரியா? ரைட். அப்போ நான் இதெல்லாம் அழிச்சு கொள்கிறேன். இது உங்களுக்கு தெரியும் தானே? ரைட். இப்போ இப்படி ஒரு இடைநிலை விளைபொருள் நாங்கள் எடுத்துட்டோம். சரியா? ரைட். இதுக்கு நான் சோதனை பொருட்களை எழுதி கொள்கிறேன். செறிந்த H2SO4 செறிந்த HNO3 வெப்பம். ஸோ இந்த இடத்துல NO2 எரியுது. இந்த NO2 தொகுதியை NH2 மாற்ற போகிறோம். ஸோ SN செறிந்த HCl NaOH. இந்த இடத்துல NH2 தொகுதி, அதாவது எனிலீனை ஃபீனோலாக மாற்ற போகிறோம். இந்த NH2 தொகுதியை OH மாற்றணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? NaNO2HCl NaNO2HCl யூஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். இப்போ இதை நாங்கள் இதாக மாற்றணும். இந்த இடைநிலை சேர்வையை இந்த விளைபொருளாக மாற்றணும். நான் உங்களுக்கு ஐடியா சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு நீங்கள் Cl2 போடும். ஏற்கனவே இந்த இடைநிலை விளைபொருள் இவ்வாறு இருக்குது. சரியா? இதில் நாங்கள் Cl2 யூஸ் பண்ணுற டைமில் 2 குளோரின் இவ்வாறு இணையும். சரியா? ஓரளவு இதே மாதிரி வந்துட்டு. இப்போ எங்களோட பிரச்சனை என்னன்னா, இந்த NO2 தொகுதியை OH தொகுதியாக மாற்றணும். சரி, அதை நாங்கள் 2 ஸ்டெப்பில் மாற்றுவோம். ஏற்கனவே உள்ள மாதிரி இங்கே ஒரு OH, இந்த இடத்துல ஒரு குளோரின், இங்கேயும் ஒரு குளோரின், இந்த இடத்துல NO2-வை NH2-ஆக மாற்றி இப்படி மாற்றிக்கொள்வோம். சரியா? ரைட். இதை NO2-வை NH2-ஆக மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா, SN செறிந்த HCl NaOH யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த NH2-வை OH-ஆக மாற்றுறதுக்கு NaNO2HCl யூஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். அப்போ எப்படி நான் ஐடியா எடுத்தேன்னு உங்களுக்கு விளங்கிக்கும். இதுதான் எங்களோட முதலாவது கேள்வி. ரைட். ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். இந்த நைட்ரோபென்சீனை இவ்வாறான ஒரு விளைபொருளாக மாற்றணும். இங்கே O-Na+ வந்திக்குதுன்னா இதுக்கு முன்னுக்கு இருந்த இடைநிலை விளைபொருள் இவ்வாறான ஒரு இடைநிலை விளைபொருளாக இருந்திருக்கணும்னு உங்களுக்கு ஒட்டோவா ஐடியா வரும். இப்படி 2 ஒன்று சார்பாக ஒன்று OH தொகுதி, அதாவது இது சார்பாக இது பராத்தானத்தில் இருக்குது, அல்லது இது சார்பாக இந்த OH தொகுதி பராத்தானத்தில் இருக்குது. இப்படி ஈக்கிற டைமில் நாங்கள் NaOH யூஸ் பண்ணால் O-Na+ வரப்போகுது. இப்போ இந்த NO2 சார்பாக பராத்தானத்தில் OH தொகுதியை கொண்டு வந்து இந்த NO2-வை மாற்றணும். சரியா? ரைட். இந்த NO2 சார்பாக பராத்தானத்தில் இன்னொரு தொகுதி கொண்டு வந்து OH-ஆக மாற்றணும். சரியா? OH தொகுதி வரணும்னா அவங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியணும். ஒரு பென்சீனில் ஏற்கனவே NO2 ஒன்று இருந்தால் இந்த NO2-வை நைட்ரோபென்சீனில் NO2 தொகுதி, இதை நாங்கள் NH2 தொகுதியாக மாற்றணும், அதாவது என்லீனாக மாற்றணும். இதுக்கு பிறகு தான் நாங்கள் ஃபீனோலாக மாற்ற போகிறோம். எங்களுக்கு தெரியும் இந்த நைட்ரோபென்சீன் சொல்கிறது ஒரு மெட்டா வழிகாட்டி. இந்த என்லீன் சொல்கிறது அதிக ஏவும் ஓத்தோ பரா வழிகாட்டி. இந்த ஃபீனோலும் அப்படித்தான். சரியா? ரைட். அப்போ இதில் ஸ்பெஷலான தாக்கங்கள் நீங்கள் படிச்சிக்கிங்க. இதுக்கு முன்னுக்குள்ள கேள்வியில் நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்துல இந்த NO2 சார்பாக இன்னொரு தொகுதியை நாங்கள் பிரதியிட வைக்கிறோம்டா, அதாவது 2ஆம் பிரதியீடு நடத்த போகிறோம்டா, இந்த NO2 தொகுதி சார்பாக மெட்டாத்தானத்தில் தான் இன்னொரு தொகுதி ஏறப்போகுது. சரியா? எங்களுக்கு வந்தது ஒரு தொகுதி சார்பாக இன்னொரு தொகுதி பராத்தானத்தில். ஸோ இந்த நைட்ரோபென்சீனை வச்சுக்கொண்டு எங்களுக்கு மாற்ற இயலாது. ஸோ நான் இதை என்லீனாகவோ அல்லது ஃபீனோலாகவோ மாற்றிக்கொள்ள போகிறேன். சரியா? ரைட். இந்த ஐடியா அவனுக்கு ஓகே தானே? ரைட். இப்போ இந்த நைட்ரோபென்சீனை என்லீனாக நான் மாற்றுறேன். இந்த என்லீன் சொல்கிறது அதிக ஏவும் ஓத்தோபரா வழிகாட்டி. ஸோ இந்த என்லீனுக்கு பராத்தானத்தில் ஏதோ ஒரு தொகுதியை நான் எட் பண்ண போகிறேன். இந்த என்லீனுக்கு குளோரின் ஏற்றுனா முக்ளோரோபிரதின்னு நடக்கும். NO2 ஏற்றுனா செறிந்த HNO3 செறிந்த H2SO4 வெப்பம் போட்டால் 3 இடத்துல NO2 வரும்.
சரி, ஒரு இடத்துல NO2 நாங்கள் போன இதில் படித்தோம் ஐதான HNO3. ஸோ இந்த NH2 தொகுதி சார்பாக NO2 தொகுதி பராத்தானத்தில் ஏறும். நாங்கள் இந்த இடத்துல ஐதான HNO3 யூஸ் பண்ணுற டைம். சரியா? இப்போ இந்த NO2 NH2 மாற்றுறது வளமையான ஸ்டெப். SN செறிந்த HCl NaOH. ரைட்டா? ரைட். இப்போ பாருங்கள், இது சார்பாக இது அல்லது இது சார்பாக இந்த தொகுதி பராத்தானத்தில். ஸோ எங்களோட கேள்வி ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இப்போ இந்த NO2 தொகுதியை NH2 தொகுதியாக மாற்றிக்கோங்க. சரி, அப்போ எங்களுக்கு 2 NH2 தொகுதி, ஒன்று சார்பாக ஒன்று பராத்தானத்தில் இருக்குது. இதுக்கு பிறகு இதை ஃபீனோல், அதாவது ஒன்று சார்பாக ஒன்று பராத்தானத்தில் இருக்கிற ஃபீனோலாக மாற்றுறது கஷ்டமான வேலை இல்லை. ஸோ இதை இந்த NO2 NH2 மாற்றுறதுக்காக SN செறிந்த HCl NaOH யூஸ் பண்ணும். இப்போ இது ரெண்டையும் ஃபீனோலாக மாற்றுறதுக்காக NaNO2HCl யூஸ் பண்ணும். சரியா? ரைட். இதான் எங்களோட ரெண்டாவது கேள்வி. ரைட். மூணாவது கேள்வியை பாருங்க. இந்த மூணாவது கேள்வி சரியா? ரைட். இந்த மூணாவது கேள்வியை நான் கொஞ்சம் இந்த இடத்துல உள்ளதை இடம் போதாம அமைக்கிறதுனால CH2 கோச் சரியா இப்படி எழுதிக்கொள்கிறேன். ரைட். இப்போ எங்களோட மூணாவது கேள்வியை பாருங்கள். இந்த இடத்துல இப்போ இந்த விளைவை கொஞ்சம் இப்படி யோசிங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு இடைநிலை விளைபொருள் இணைக்கும். சரி, இந்த இடத்துல ஏதோ ஒரு தொகுதி இணைஞ்சிக்குது. இந்த தொகுதி சார்பாக பாருங்கள் ஓத்தோ பரா. ஸோ இந்த இடத்துல வந்தது, இந்த தொகுதியை நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க, ஒரு NH2 தொகுதி அல்லது ஒரு OH தொகுதி, அதாவது ஒரு என்லீன் அல்லது ஃபீனோல் இந்த இடத்துல இணைக்குது. அது சார்பாக 3 முக்ளோரோ பிரதியீடோ அல்லது முப்ரோமோ பிரதியீடோ நடந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் மாறிக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வருவீங்க. சரி, ஏதோ ஒரு வகையில் மாறிக்குது அப்படின்ற ஐடியாவுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ நாங்கள் இதில் இருந்து இதை தொகுத்துக்கொள்வோம். ஸோ உங்களை ஐடியா வரணும், இந்த இடத்துல ஒரு முக்ளோரோ பிரதியீடு அல்லது முப்ரோமோ பிரதியீடு நடந்துக்குது, அதுலேருந்து மாறிக்குது. ஸோ நாங்கள் இதுலேருந்து ஒரு முப்ரோமோ பிரதியீடை முதலாவது வேகமாக நாங்கள் உருவாக்கி கொள்வோம். சரியா? எப்படி என்லைனை தொகுக்கிறது? ஒரு நைட்ரோபென்சீன் உருவாக்குங்க, அதை என்லைனாக மாற்றுங்க, இந்த என்லைனில் முப்ரோமோ பிரதியீடை நடக்க வைங்க, விஷயம் முடிச்சு. சரியா? இந்த இடத்துல என்லைன், அந்த இடத்துல முப்ரோமோ பிரதியீடு நடந்து. ஸோ இதுக்கான சோதனை பொருள்களை நீங்கள் யூஸ் பண்ணணும். செறிந்த HNO3, செறிந்த H2SO4, இந்த NO2 NH2 மாற்றணும், SN செறிந்த HCl NaOH. இந்த NH2 தொகுதி சார்பாக ஓத்தோ பராத்தானங்களில் புரோமின் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல Br2 நீர் யூஸ் பண்ணி கொள்கிறேன். ஊழ மட்டும் நான் எடுத்துட்டேன். சரியா? ரைட். இப்போ இந்த ஐடியாவுக்கு இதை நான் அழிச்சு கொள்கிறேன். ரைட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 2 கார்பன் வந்து CH2 கூச். இந்த 3 இடமே அவ்வாறு தான் வந்து CH2 கூச் இந்த இடத்துல வந்துக்கியா? ரைட். அப்போ இந்த இடத்துல இருந்து எப்படி உருவாக்கணும்? சரி, அந்த ஐடியா வர மாட்டேங்கிறதுனால நான் பின்னுக்கு யோசிக்கிட்டேன். இந்த இடத்துல ஏற்கனவே இப்படி ஈந்திக்கணும். சரியா? ஏதோ ஒரு வகையில் எனக்குள்ள ஐடியாவில் நான் ஒரு கெஸ் பண்ணி இப்படி வந்திருக்கலாம் அப்படின்ட்டு நான் எழுதி கொள்கிறேன். இந்த இடத்துல CN. சரியா? இப்படி இந்திக்கணும். இந்த இடத்துல 3 CN தொகுதிகள் இவ்வாறு இந்திக்கணும். நாங்கள் H3O+ யூஸ் பண்ணுற டைமில் இந்த CN தொகுதிகள் 3மே கூச்சா மாறி. சரியா? ரைட். இப்போ இந்த CN தொகுதி எவ்வாறு வந்திக்கலாம்னு நான் கொஞ்சம் கெஸ் பண்ணுறேன். அது லேசியான ஒரு வேலை. CH2Cl அல்லது CH2Br இந்திக்கணும். நான் இந்த இடத்துல CH2Cl உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்கிறேன். இந்த 3 CH2Clக்கும் நாங்கள் KCN யூஸ் பண்ணுற டைமில் இந்த 3 Cl தொகுதியிலையும் 3 CN தொகுதிகள் பிரதியிடப்படும். சரியா? இப்படி நீங்கள் தாக்கமெல்லாம் படிச்சுக்கிறீங்க, தெளிவாக விளங்கிக்கோங்க. ரைட். இப்போ இதில் இருந்து இதை உருவாக்கணும், இதில் இருந்து இதை உருவாக்கணும். ரைட். இப்போ எனக்கு இன்னொரு ஐடியா வரும். சரி, இந்த இடம் ஈக்கிட்டோம். இப்போ நான் இதை நான் இந்த 3 புரோமின் உள்ள இடத்துல ஒரு கார்பனை எக்ஸ்ட்ராவாக நான் கூட்டணும். சரி, இந்த இடத்துல ஒரு கார்பன் கூடிக்கிது, இந்த 3 இடத்துலையும் ஒரு கார்பனை நான் கூட்டணும்டா எனக்கு ஒரு ஐடியா வருது. க்ரீன் ஆர்ட்டுக்கு ஃபார்மல்டிஹைட் யூஸ் பண்ணுற டைமில்
கிரீனாட்டுக்கு ஃபார்மல்டிஹைட், அதாவது ஒரு கார்பனையுடைய அல்டிஹைட், இதுதான் ஃபார்மல்டிஹைட்னு சொல்லுவோம். இந்த ஃபார்மல்டிஹைட்டை ஒரு கிரீனாட்டுக்கு யூஸ் பண்ணுற டைமில் ஒரு கார்பன் அங்கனைக்கில் கூட போகுதுன்னு ஒரு ஐடியா எனக்கு வருது. ஸோ நான் முதலாவது இதை ஒரு கிரீனாட்டாக மாற்றிக்கொள்கிறேன். NH2 இந்த இடத்துல MgBr, இந்த இடத்துலையும் MgBr, இந்த இடத்துலையும் MgBr. ஸோ நான் இந்த இடத்துல மெக்னீசியம் உலர் ஈதரை யூஸ் பண்ணுறேன். சரியா? ரைட். இப்போ இந்த இடத்துல ஒரு கார்பனை நாங்கள் வர வைக்க போகிறோம். சரியா? கார்பனை வர வச்சா எங்களுக்கு வரப்போகிற விளைபொருள் இவ்வாறான ஒரு விளைபொருளாக ஆகிக்க போகுது. CH2OH, இந்த இடத்துலையும் CH2OH. சரியா? இந்த இடத்துல CH2OHன்னு போட்டு விடுறோம். அப்போ நாங்கள் யூஸ் பண்ண சோதனை பொருள் எப்படின்னா ஃபார்மல்டிஹைட்டோட சேர்த்து நீரையும் யூஸ் பண்ணால் தான் எங்களுக்கு இந்த இடத்துல OH பிரதிடப்படும். இல்லாட்டி OMgBrன்னு எங்களுக்கு வந்துக்கும். சரியா? ரைட். அப்போ நான் டிரெக்டாகவே இந்த 2 ஸ்டெப்பை உடச்சி எழுதாமல் ஒரே ஸ்டெப்பில் காட்டி கொள்கிறேன். சரியா? ரைட். இப்போ இதில் இருந்து இதை எடுக்கணும். சரியா? ரைட். இப்போ இன்னொரு ஸ்டெப்பில் நான் இப்படி கொண்டு போகிறேன். சரி, இடம் பத்தாம வைக்கிறதுனால நான் இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி கொண்டு போய் வரேன். இதை NH2 ஆகிக்கட்டும். இந்த இடத்துல CH2Cl, இங்கேயும் CH2Cl, இந்த இடத்துலையும் CH2Cl. சரியா? ரைட். அப்போ இந்த OH தொகுதி உள்ள இடங்களில் நாங்கள் குளோரினை வர வைக்கிறதுக்காக PCl3 அல்லது PCl5 யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் இது இருக்குது. சரி, இதை திருப்பினீங்களாங்க அப்படி தான் வரும். ஆனால் இந்த NH2 தொகுதியை இல்லாமக்கிறாங்க. இந்த NH2 தொகுதியை இல்லாமக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வேலை இல்லை. சரியா? ரைட். அதை நான் இப்படி கொண்டு வந்து எழுதிக்கொள்கிறேன். இந்த இடத்துல CH2Cl அப்படி, இங்கேயும் CH2Cl அப்படி, இங்கேயும் CH2Cl அப்படிக்குது. இந்த இடத்துல N2 + Cl- மாற்றி இதில் இருந்து இதை வர வைப்போம். ஐடியா நினச்சிதா? ரைட். அப்போ நான் இந்த இடத்துல NaNO2HCl, NaNO2HCl சைஃபர் தொடக்கம் 5 பாகைசை யூஸ் பண்ணுற டைமில் இந்த NH2 தொகுதி N2 + Cl- மாறும். N2 + Cl- இல்லாமக்கிறதுக்காக நாங்கள் H3PO2 யூஸ் பண்ணுவோம். H3PO2 யூஸ் பண்ணுவோம். சரியா? இதான் எங்களோட 3வது மாற்றி. சரி, ஐடியாவை பார்த்துக்கோங்க. இது ஒரு பெரிய ஐடியாவுக்குள்ளே மாற்றிட்டு தான் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் இதிலேயே பார்த்துட்டு போவோம்.